துண்டை போட்டு தாண்டுற இன்டர்வல் முருங்காய் வச்சு ஒரு இன்ன வரைக்கும் முருங்காய் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னே தெரியாம எதுக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் காரணம் அவர் தான். எப்பவும் படுத்துனே தூங்கிடுவேன். இன்னைக்கு என்னமோ ஒரு மாதிரியா இருக்கு. குருநாதருடைய அந்த படத்தில் இருக்கிற ஒரு கதை எழுதணும், ஒரு ஸ்க்ரீன் பிளே எப்படி இருக்கணும், கதையை திங்க் பண்ணணும் அப்படின்னு என்னை பொறுத்தவரை நான் நினச்சது என்னுடைய குருநாதருடைய படங்களை பார்த்து தான். ஸ்க்ரீன் பிளே கிங் இந்தியாவின் திரைக்கதை தான். என்ன ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணுவார் அந்த ஒரு நாட் எடுத்துட்டா ஜம்ப் ஆகாமல் அப்படியே கோர்வையாக சொல்கிறது. அப்புறம் இன்டர்வலில் ஒரு பெரிய ஒரு முடிச்சு ஒன்று, அதை முடிச்சு எப்படி அவுக்கணும் அப்படிங்கிறது செகண்ட் ஹாஃபில் வரும். அந்த கிளைமேக்ஸ் டிஃப்ரெண்ட்டாக வரும். ஸ்டார்டிங், இன்டர்வல், கிளைமேக்ஸ். அவருடைய படங்கள் எல்லாம் பார்த்தாவே நம்ம ஸ்க்ரீன் பிளே கற்றுக்கலாம், நமக்கு அது வந்துடும். பருத்திவீரன் மூவிஸ்னால இட்ஸ் மை ஃபேவரட். அவங்களோட ஹீரோயின்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பர்பான ஒரு கேரக்டர் எங்கே கொண்டு போய் நிறுத்தியிருப்பாங்கன்னு சொல்லியிருக்கு. அந்த மாதிரி எனக்கும் கிடைச்சதில்ல. ஐம் ரியலி பிளஸ். டைட்டில் கொடுக்குறதுன்றதே ஒரு பெரிய நல்ல மனசு வேணும். அது இப்போ கேட்கும் போது என்ன சொன்னார்? 2 மணி நேரம் கதையை கேட்டுட்டு நான் பேர் சொல்லக்கூடாது. அவர் அவருடைய குருநாதர் பேர் எந்த இன்டர்வியூலையும் சொன்னதில்லை. அப்படியா? குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் லிமிட்ல இருந்து 2 கிலோமீட்டர்ல லேண்ட் 8 lakhsக்கு. ஸ்ரீ பேபி ப்ராப்பர்ட்டிஸ், கோயம்புத்தூர். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், 1 வாங்கினால் 1 இலவசம். ஸோ வணக்கம், அந்த 7 நாட்கள் டீம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க எல்லாருமே. ஒரு யங்ஸ்டர்ஸ் சார். நீங்களும் யங்ஸ்டர் தான் சார். ஆமாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டைட்டில் எப்படி வந்தது? டைட்டில் என்னுடைய குருநாதர்கிட்ட நான் ஒர்க் பண்ணதுனால அவருடைய சூப்பர் டூப்பர். ஆமாம், எங்கள் டைரக்டர். நான் பேர் சொல்லக்கூடாது. அவர் அவருடைய குருநாதர் பேர் எந்த இன்டர்வியூலையும் சொன்னதில்லை. அப்படியா? ஆமாம். அது மாதிரி நான் என்னுடைய குருநாதர் பேர் சொல்லக்கூடாதுன்னா என்னுடைய குருநாதர்னு சொல்கிறேன். ஸோ அவருடைய சூப்பர் டூப்பர் ஹிட் படம் தான் அந்த 7 நாட்கள். ஸோ அது என்னுடைய கதைக்கு கரெக்டாக பொருந்தி வந்ததுனால அது பண்ணோம். ஆக்சுவலாக 2 இது பண்ணேன். டார்லிங் இன்னொன்று அந்த 7 நாட்கள். கதைக்கு இது சூட் ஆனதுனால இதே நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். சாருமே அதை ஓகே பண்ணார். நீங்கள் ஃபர்ஸ்ட் போய் கேட்கும் போது என்ன சொன்னார்? இந்த மாதிரி அது ஒரு பயங்கரமான சூப்பர் ஹிட் படம் இல்லை, அது அந்த டைட்டில் கொடுக்குறதுன்றதே ஒரு பெரிய நல்ல மனசு வேணும் அதுக்கு. ஸோ கேட்கும் போது என்ன சொன்னார்? முதல்ல நான் கதையே சொன்னேன். கதையே சொல்லிட்டீங்களா? கதையை ஒரு 2 மணி நேரம் கதையை கேட்டுட்டு அதுக்கு இந்த நல்லா இம்ப்ரெஸ் ஆனாங்க. அதுக்கப்புறம் இந்த டைட்டில் சொல்லும்போது அவர் அது ஓகே. நீங்கள் பேர் சொல்ல மாட்டீங்க சார், பட் நாங்களும் பேர் சொல்லாமல் கேட்டால் யாருக்கு பேசுகிறோன்னு தெரியாமல் போயிடும். ஸோ அதனால் பாக்யராஜ் சார் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்த்தோம். ட்ரெய்லர் அந்த போஸ்டர்ஸ்லாம் பார்த்தோம். ஒரு குருநாதர் நம்ம யார்கிட்டேருந்து கற்றுக்கிட்டோமே அவரையே வச்சு நம்ம டைரக்ட் பண்ணுறது ஒரு பெரிய ஒரு இது இருக்கும்ல. எப்படி இருந்தது அவரோட ஒர்க் பண்ணுறது? அது ஒரு மிகப்பெரிய பாக்கியன்னு சொல்கிறத விட என்ன வார்த்தை இருக்க முடியும். நம்ம ஒரு படம் பண்ணணும், ஒரு கதை எழுதணும், ஒரு ஸ்க்ரீன் பிளே எப்படி இருக்கணும், கதையை திங்க் பண்ணணும் அப்படின்னு என்னை பொறுத்தவரை நான் நினச்சது என்னுடைய குருநாதருடைய படங்களை பார்த்து தான். ஸோ அவர் அவருடைய டைட்டிலில் அவரே நடித்து அதை நான் டைரக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது பாக்கியங்கிற ஒரு வேர்டை தவிர வேறு என்ன இருக்க முடியும். ஓகே, மிகப்பெரிய கிஃப்ட்டு. அவரோட படங்கள் நிறைய டைம் ரீவாட்ச் பண்ணுற படங்களாக இருக்கும். இப்போ போட்டாலும் ரொம்ப எக்ஸைட்டடாக பார்க்குற மாதிரியான படமாக தான் இருக்கும். ஸ்க்ரீன் பிளே கிங் அப்படின்னு இந்தியாவின் திரைக்கதை தான். இந்திய லெவலுக்கு அவரோட மெரிட் ரொம்ப பெருசு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல. ஸோ என்ன சார் பண்ணுவார்? என்ன ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணுவார் அந்த ஸ்க்ரீன் பிளே உள்ள? ஸ்க்ரீன் பிளே அதாவது ஒரு நாட் எடுத்துட்டா அது எப்படி சொல்கிற விதம்னு ஒன்று இருக்குதுல்ல. ஜம்ப் ஆகாமல் அப்படியே கோர்வையாக சொல்கிறது. அப்புறம் இன்டர்வலில் ஒரு பெரிய ஒரு முடிச்சு ஒன்று போடுவார். அதை முடிச்சு எப்படி அவுக்கணும் அப்படிங்கிறது செகண்ட் ஹாஃபில் வரும். அந்த கிளைமேக்ஸ் டிஃப்ரெண்ட்டாக வரும். அதுதான் அதில் விஷயம். ஸ்டார்டிங், இன்டர்வல் அண்டு கிளைமேக்ஸ். ஓகே, அதில் எப்படி ஒரு கோர்வையாக சொல்கிறதுங்கிற ஒரு விஷயந்தான். அது ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அது நீங்கள் அவருடைய படங்கள் எல்லாம் பார்த்தாவே நம்ம ஸ்க்ரீன் பிளே கற்றுக்கலாம், நமக்கு அது வந்துடும். நீங்கள் எதுவும் கேட்டிருக்கீங்களா சார்? இந்த துண்டை போட்டு தாண்டுற இன்டர்வல், அப்புறம் இந்த முருங்காய் வச்சு ஒரு விஷயம். இன்ன வரைக்கும் முருங்காய் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னே தெரியாம எதுக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் காரணம் அவர் தான். இது மாதிரி நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். என்ன பதில் சொல்லுவார் இந்த மாதிரி விஷயத்துக்குலாம்? எப்படி பிடிக்கிறாரு இதெல்லாம்? அதெல்லாம் அது ஒரு சீன் பண்ணும்போது தன்னால் அது வந்துடும். அது பர்டிகுலராக எப்படின்னு இல்லை, அதுவாக வந்துடும். அதுக்கு பொருந்தி வந்துடும் அப்படிம்பாரு. உங்கள் படத்துக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் டவுட்ஸ்லாம் கேட்கும் போது இந்த கைடன்ஸ் பண்ணுறது இதெல்லாம் பண்ணியிருக்காரு. இந்த சப்ஜெக்டில் சில இன்புட்ஸ்லாம் சார் கொடுத்துருக்குறாங்க. சில ஷூட் டைமில் விட சில இன்புட்ஸ்லாம் கொடுத்தாங்க. அந்த கதையை பாதிக்காத அளவுக்கு என்ன ஒரு சப்போர்ட்டாக இருக்கணுமோ அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அண்ட் திருப்பி நான் பாக்யராஜ் சார் வச்சே கேட்குறேன். ஸோ அவரோட நடிச்சிருப்பீங்க. ஸோ எப்படி இருக்கும்? என்ன மாதிரி செட்டில் எப்படிலாம் உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணலாம்? ஒரு கம்ப்ளீட் ஆக்டராக இருந்தாரா இல்லை டைரக்ஷனுக்காக ஹெல்ப்லாம் எதுவும் பண்ணாரா? கம்ப்ளீட் ஆக்டர். சில யோசனைகள் சொல்லுவாங்க.
ஒரு ஒரு டைரக்டர்னுடைய அந்த இது வந்து ஸ்பாயில் ஆகிடக்கூடாதுன்னு அதுக்கு Tips தகுந்த மாதிரி மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் உங்ககிட்ட வருவோம். ஏன்னா நீங்க அந்த 7 நாட்கள் வந்தப்ப நீங்களாம் பிறந்தீங்களா, பிறந்திருப்பீங்களா? இல்ல நானே பிறக்கல. நான்லாம் கேடிவில தான் பார்த்துருக்கேன். ஸோ ஆப்வியஸா அந்த படம் வந்து ஒரு பயங்கரமான லெஜெண்டரி படம், செம பெரிய ஹிட். காமெடியில இருந்து கிளைமேக்ஸ் சென்டிமெண்ட்லாம் அப்படி இருக்கும் இப்போ போட்டாலுமே. ஸோ அந்த டைட்டில்ல வந்து இப்போ நம்ம நடிக்கிறோம், நம்ம அந்த ஒரு பார்ட்டா இருக்கணும் போது எவ்வளோ ரெஸ்பான்சிபிளா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பயம் இருந்ததா இந்த மாதிரி ஒரு டைட்டில்ல நடிக்கணும் போது? பயத்தைங்கிறத விட வி ஃபெல்ட் வெரி லக்கி. ரொம்ப லக்கியாக இருந்துச்சு. ஏன்னா எல்லாத்துக்குமே தெரியும் அந்த 7 நாட்கள்ங்கிறது எவ்வளோ ஒரு பிளாக் பஸ்டர், ஆமா. ஒரு கிளாசிக் ஃபிலிம்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைட்டில் நம்மளுக்கெல்லாம் கிடைக்கிறதே பாக்கியம் தான் ஆக்சுவலாக. ஸோ வி ஃபெல்ட் வெரி ஹாப்பி. பயங்கிறத விட ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அவ்வளோ பெரிய லெஜண்ட் நடித்த ஒரு படம், அவரோட டைட்டில் அதில் நம்ம நடிக்கிறது இட்ஸ் வெரி வெரி குட் திங். ஃபேமிலி ஆப்வியஸா உள்ள வருவாங்க. ஏன் சொல்றேன்னா அந்த டைட்டிலுக்கே அது ஒரு பெரிய வேல்யூ இருக்குல்ல. ஸோ அது அப்பேற்பட்ட ஒரு படம். ஸோ அந்த டைட்டில் நம்ம வந்து கண்டிப்பா அதுல இருக்கிற சில எலிமெண்ட்ஸ்லாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்ல, அதெல்லாம் இருக்குமா இந்த படத்துல? இல்லை அவருடைய என்னுடைய குருநாதருடைய அந்த படத்தில் இருக்கிற இது எதுவுமே இது கிடையாது. இது வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட்டான கதை. அது வந்து டிஃப்ரெண்டான அவருடைய இது தனி இது. இது வந்து இப்போ இந்த ட்ரெண்ட் படி அது பண்ணிடுறாங்க. கதை வேற. கதை வேற. ஆனா டைட்டில் வந்து இந்த டைட்டில் மட்டும் தான் நம்ம சூட் use பண்றோம். ஆச்சுன்றனால ஏன்னா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி எல்லாமே இருக்கும். லவ் எல்லாமே. இருக்கும், ஆமாம். எமோஷன் இருக்கும், ஆக்ஷன் இருக்கும், கெட்டப் இருக்கு, கெட்டப் காமெடி இருக்கு, இருக்கும். காமெடி இருக்கு. Okay. எல்லாமே இருக்கு. யா சொன்ன மாதிரி கேட்ட காமெடி. மாதிரியே இருக்கு. காமெடினா நீங்க ஃபைட் வேணுமா ஃபைட் ஃபைட் இருக்கு. எல்லாமே இருக்கு. ஸோ யூ கேன் என்ஜாய். அதாவது இந்த ட்ரெண்டுக்கு மட்டும் இல்லாம ம். நம்ம வந்துட்டு பழைய படம்லாம் கூட என்ஜாய் பண்ணுவோம். பழைய படம்னா ரொம்ப பழைய படத்துக்கும் போயிடாதீங்க. ஒரு மீடியம் ரேஞ்ச் ஆஃப் 2000 அந்த டைம்ல வந்த படங்கள்லாம் இப்ப நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு பிடிக்கும்ல. ஸோ அவங்களுக்கும் பிடிக்கும். அது ஓகே. எல்லாத்துக்குமே பிடிக்கும். நீங்களே சொன்னீங்க ஒரு ஃபர்ஸ்ட் படம் அதுல வந்து ஒரு ட்ரை பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. ஏன்னா யூஸ்வலா வந்து நிறைய நாள் பார்த்த படங்கள்ல வந்து ஏன்னு தெரியல வெறும் உமனை வந்து ஒரு ஐ கேண்டீஸா அவங்க வந்து ஒரு சாங்குக்கு வந்துட்டு போற மாதிரி வெறும் ஒரு பார்ட்டா மட்டும் இருந்துட்டு இருக்கிற மாதிரி நிறைய படங்கள்ல நம்ம பார்த்துருப்போம். பட் ஃபர்ஸ்ட் படத்திலே வந்து ஒரு ஓகே நம்மளை வந்து காட்டுற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குன்னும் போது எப்படி இருந்துச்சு அது பண்ண? எனக்கு ரொம்பவுமே எக்ஸைட்டிங். ஏன்னா எனக்கும் ஆசை இருக்கு. இப்போ சில டைரக்டர்ஸ் மூவி பார்க்கும்போது சில கேரக்டர்ஸ் பார்க்கும்போது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். அப்படி பார்க்கும்போது எனக்கு அந்த பருத்தி வீரன் மூவிஸ்னால இட்ஸ் மை ஃபேவரட். இப்போ அதில் அவங்களோட ஹீரோயின்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பர்பான ஒரு கேரக்டர் எங்கே கொண்டு போய் நிறுத்தியிருப்பாங்கன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி எனக்கும் கிடைச்சதுல ஐ எம் ரியலி பிளஸ்ட். ஆக்சுவலாக கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இட் பி வெரி நைஸ். உங்கள் மைண்டில் நிற்கும். இப்போ நீங்கள் பிரியாமணியோட அந்த கேரக்டர் மறக்கவே முடியாது உங்களால். அந்த மாதிரி இந்த நிலாவோட கேரக்டர் உங்களுக்கு மறக்காது. ஓகே, புரிஞ்சு போச்சு. நெத்தில ஏன் அந்த நிலா ஷேப்ல ஒன்று போட்டு வந்திருக்கீங்க? இன்னும் கேரக்டர் பேர் நிலா. நிலா அவங்க தாங்க பர்ஃபெக்டா வந்து ஒரு ப்ரொமோஷன் மெட்டீரியலா வந்திருக்காங்க. எதை கேட்டாலும் சொல்றாங்க. அவங்க நிலா, அவர் வந்து ஆதித்யா. ஆதித்யா. ஓகே, அவர் சூரியன் ஏதோ வச்சிருக்காரு இல்லையா? அது இல்லை. ஸ்கிரீன்ல பாக்குறோம் ப்ரோ சூரியன். ஃபயர் அங்க தெரியும் அப்படினு. ஓகே ப்ரோ, மியூசிக் நீங்க தான் பாக்குறதுக்கு லைட்டா அனிருத் மாதிரி வேற இருக்கீங்க. கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க. சாங்ஸும் நாங்க அந்த மாதிரி தான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். இல்ல அவர் மாதிரி இருக்காரு, சச்சின் சுந்தர் மாதிரி இருக்காரு. அப்போ பேர்லயுமே ஒரு மாசு ப்ரோ, சச்சின் சூப்பர். அந்த படத்துல அந்த 7 நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாங் இருக்கும், உனக்கும் எனக்கும். அந்த பாட்டு இதுல எதுவும் யூஸ் பண்ணிருக்கீங்களா? இல்ல அதுல இல்ல ஒரு ட்ரெண்ட் இருக்கும்ல அந்த ரீமிக்ஸ் அதெல்லாம். அந்த இல்ல மாதிரி இல்ல அதெல்லாம் ஒரு சின்ன இது கூட கிடையாது. இருங்க அவர் அவரே சொல்றாரு. ஆ, அந்த படம் டைட்டில் வந்து யூஸ் பண்ண மெயின் ரீசனே இந்த ஸ்கிரிப்டுக்கு தேவைப்பட்டுச்சு. பிளஸ் பாக்யராஜ் சார் அவரும் நடிச்சிருக்காரு படம் ஃபுல்லா. ஒரு முக்கியமான ரோல்ல வருவாரு. அவரோட ஒரு டீச்சர் அப்படின்றனால, ஒரு குரு அப்படின்றனால அந்த ரெஸ்பெக்ட்காகவும் அந்த படத்தோட லெகசியை காப்பாற்றணுன்றதுக்காகவும் நம்ம யூஸ் பண்ணப்பட்டது தான் இது. அந்த ரெஸ்பெக்ட் இப்படி ஷேர் பண்ணிக்கலாம் இல்லையா? ஓகே. சின்ன கனெக்ஷன் வேணா இருக்குல்ல. லவ் சூப்பர். அங்கியூ லவ் இங்கியூ லவ். ஓகே, நம்ம தமிழ்ல உங்களுக்கு எந்த ஹீரோ ரொம்ப பிடிக்கும்? எனக்கு விஜய் சார். நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஆந்திராலலாம் வந்து விஜய் சார் படம் ரிலீஸ் ஆகும்போது ஃபுல் பயங்கர செலிப்ரேஷன் இருக்கும், இங்கே சென்னை மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் கேள்விப்பட்டிருக்கோம். இஸ் இட் ட்ரூ? ஆமா கண்டிப்பா. ஈவன் so many fan pages everything is going on. ஓகே, அதுதான் எனக்கு பிடிக்கும். விஜய் சார் அந்த ஸ்டைலு ரொம்ப பிடிக்கும். விஜய் சார் ஸ்டைலு, டான்ஸ். ஓகே, யோசிச்சிருக்கீங்களா விஜய் சார் கூட நடிக்கணும் அவர் படத்துல கூட? அது மாதிரி அது இப்போ வாய்ப்பு கம்மி, ஏன்னா ஒரு படம் தான் நடிக்க போறாரு. ஆமா கண்டிப்பா. இப்ப இவ்வளவு நேரம் புரியாம தான் கேட்டுக்கிட்டு இருந்தாரா என்ன சொல்றாங்க? கண்டிப்பா I'll do it. The percentage of acting together is very less because he is going to act in one movie. So are you missing him? Yes. I wish he'll do more movies so we can enjoy his screen presence and acting everything. Okay.
ஸோ ஐ எம் மிஸ்ஸிங் ஹிஸ் ஃபிலிம்ஸ். ஓகே ஓகே. அந்த விண்டேஜ் ஃபிலிம்ஸ் மாதிரி நான் ரொம்ப மிஸ் ஆயிடுச்சு. நாங்கள் உங்களை நிறைய வந்து ஆட்ஸ்லலாம் நிறைய பார்த்துருக்கோம், இன்ஸ்டாகிராமில் நிறைய உங்களோட குட்டி குட்டி ரீல்ஸ்லாம் நாங்கள் நிறைய பார்த்துருக்கோம். ஸோ ஒரு ஃபுல் லென்த் படம் நம்மளோட ஷோல்டரில் வந்து நிற்க போகுது. எப்படி ப்ரிப்பேர் ஆனீங்க, எப்படி இந்த செட்டுக்குள்ளே வந்தீங்க? ஆக்சுவலாக ஆடிஷன் பண்ணி தான் உள்ள வந்தது. ப்ரிப்பரேஷன் மீன்ஸ் வி ஹேட் ஒரு 3 months ஒர்க் ஷாப் இருந்துச்சு. ஸோ அந்த நார்மலாக யூஸ்வலாக நாட் ஓன்லி டைலாக்ஸ் மட்டும் இல்லாமல் ஆக்டிங் வைஸ்மாவே நிறையா ப்ரிப்ரேஷன்ஸ் பண்ண வேண்டியதாக இருந்தது. இட் வாஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டும் கூட. ஸோ அந்தளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணி தான் உள்ளே போனோம். ஸோ ஃபைனலி வந்து படம் வந்து இன்னும் கொஞ்ச நாளில் வந்து ரிலீஸ் ஆக போகுது. என்ன நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் படத்தில்? ஒரு நல்ல அவேர்னஸ் இந்த கதையில் இருக்குது. லவ் ஸ்டோரி தான், பட் வந்து ஒரு டேக்அவே வந்து ஒன்று இருக்குது. இந்தியா லெவலில் ஒரு பரபரப்பான ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. ஓகே. நம்ம டெய்லி லைஃப்பில் நம்ம பார்த்துட்ருப்போம், எல்லாருமே பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான். அதில் இது ஒரு மெயின் கண்டென்ட்டாக வந்து செகண்ட் ஹாஃபில் இருக்கும். ஓகே. ஸோ அது ஒரு பாசிட்டிவாக சொல்லியிருப்போம், ஏற்றுக்கிற மாதிரி சொல்லியிருப்போம். அது சூப்பராக இருக்கும். ஓகே. டேக்அவே அதுதான். மற்றபடி எல்லாருமே பார்க்கலாம். எமோஷனல் இருக்குது, லவ் இருக்குது, சென்டிமெண்ட் இருக்குது. ஸோ எல்லாமே சென்டிமெண்ட் அப்படின்னும் போது இந்த நம்ம ஷூட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பேசிகிட்டு இருந்தோம், இந்த 7 சென்டிமெண்ட்டை பற்றி. எனக்கு தெரிஞ்சு தோனிக்கு அடுத்து வந்து 7 நல்லா ஒர்க் அவுட் ஆனது உங்களுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க டீம் எல்லாருமே. என்னுடைய குருநாதருடைய பர்த் டேட் வந்து 7 January 7th. ஸோ அது அந்த 7 நாட்கள். அது மாதிரி நிறைய விஷயங்கள் 7 என்னுடைய லக்கி நம்பர் 7. அதாவது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து அமைச்சிடும். 7வது மாதம். அப்பா, இதுக்கு மேலே வேற எதுவும் உங்ககிட்ட 7 ஏதாவது இருக்கா? அதே நாட்டில் நடிச்சிட்டாங்களா, அதனால கனெக்ட் ஆயிருச்சு. ஓகே. அது என்ன சார் சென்டிமெண்ட்? ஏன் அந்த 7? என்னங்க நாங்க எவ்வளவு சென்டிமெண்டா பேசிட்டு இருக்கும் போது தும்பிட்டீங்க. நீங்க சொன்ன அந்த 7வது செகண்ட்ல தான் தும்பிருக்கேன். அப்படியேங்கப்பா, இதெல்லாம் நாங்க என்ன அதாவது உச்சகட்டத்துக்கு ஆமா இல்ல நிறைய 7 இருந்தது. ஓகேங்க, சூப்பர், நைஸ். ஸோ நீங்க சொல்லுங்க, படம் வந்து இன்னும் கொஞ்ச நாள் ரிலீஸ் ஆகுது, என்ன நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்? ஒரு நல்ல லவ் ஃபிலிம் ஆஃப்டர் சோ மெனி இயர்ஸ்னு சொல்லலாம். அப்ப 96 அதெல்லாம் இல்ல அப்படிங்கிறீங்க? இல்ல அந்த மாதிரிலாம் இல்ல, கான்ட்ரவர்சி பண்றீங்க. இல்ல அந்த மாதிரி படம் கிடையாது. இட்ஸ் நாட் லைக் 90. அது வந்து நொஸ்டால்ஜிக் படம். அதோட ஜானர் வேற. இதுல நம்ம தேர்ந்தெடுத்து கொடுக்குற அந்த லவ் சப்ஜெக்டோட ஜானர் வேற. ஒரு டிஃப்ரெண்டான லவ் ஸ்டோரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு நல்ல அவேர்னஸ் இருக்கு, சோஷியல் அவேர்னஸ் இருக்கு. அது எப்படி ஒரு லவ் ஸ்டோரி மூலியமா சொல்ல முடியுமோ, அது எப்படி டிஃப்ரெண்டா சொல்ல முடியுமோ, இன் டர்ம்ஸ் ஆஃப் மியூசிக், இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆக்டிங், இன் டர்ம்ஸ் ஆஃப் டைரக்ஷன், எல்லாத்துலயுமே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ தேட்டர்ல வந்து கண்டிப்பா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன. இப்ப பாருங்க அவங்க எப்படி சொல்ல போறாங்க மட்டும் பாருங்க. ஓகேங்க. ஏன் இவ்வளோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான், என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு. இப்படி ஸ்டக் மூமெண்ட் பண்ணி விட்டீங்க. அதுதான் கதை வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்டான ஸ்டோரி. இது வந்துட்டு யாருமே டச் பண்ணாத ஒரு கண்டென்ட். லவ் ஓகே, லவ் எல்லா படத்துலயும் லவ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், தட் இஸ் ஃபைன். அந்த லவ்வே வந்துட்டு எப்படி எந்த கண்டென்ட் வழியா கொண்டு போயிருக்காங்கிறது சார் சூப்பரா பண்ணிட்டார். ஆக்சுவலா நாங்க யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. நம்ம யோசிச்சு பார்த்துருக்க மாட்டோம், இந்த கண்டென்ட்லாம் நம்ம லைஃப்ல பண்ணுவோமானே யோசிச்சு பார்த்துருக்க மாட்டோம். இட் வாஸ் லைக் தட். எனக்கு ரொம்ப பிடிச்சமான கண்டென்ட்டும் கூட ஒரு விதத்துல. அது என்னால் இப்போ சொல்ல முடியாது. ஸோ ரொம்ப ரொம்ப பிடிச்சி, ரொம்ப எல்லாருமே புதுசு. ஸோ ப்ரொடியூசர் ஆல்சோ வாண்டட் நியூ ஃபேஸஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு. எல்லாருமே நியூவாக இருக்கணும். ஸோ ப்ரொடியூசருக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அண்ட் டெக்னிக்கலி ஆல்சோ நிறையா வேலை பார்த்துருக்கோம் எல்லாருமே. லைக் விஎஃப்எக்ஸ் ஆகட்டும், எடிட்டிங் ஆகட்டும், டிஓபி ஆகட்டும், காஸ்டியூம் வைஸ்லையுமே ஆகட்டும். லைக் இவர் ஆதித்யா சொன்ன மாதிரி நான் நிலா. ஸோ இவரோட போர்ஷன்ஸ் எல்லாமே வார்ம் டோனாக இருக்கும், என்னோடது கூலாக இருக்கும். ஆக்சுவலாக கலராகவே அப்படிதான் இருக்கும்ல படத்துல, விஷுவல்ஸாவே அந்த மாதிரி தான் ரிலேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எல்லாத்துக்காகவுமே நீங்க வந்து படம் பார்க்கணும். செகண்ட் ஆஃப் நீங்க ரொம்ப எங்களோட ஃபேவரட். ஈவன் இட்ஸ் யுவர் ஃபேவரட், ரைட்? செகண்ட் ஆஃப் என்னங்க மிரட்டுறீங்க அவரை? சொல்லு இப்போ ஃபேவரட்னு சொல்லு அப்படின்னு. நீங்க ஈவன் இட்ஸ் யுவர் ஃபேவரட், ரைட்? ஆமா. போதுமா? ஓ சூப்பர், ஓகே. ஸோ எங்களோட ரொம்ப ஹார்ட்டுக்குள்ள நிக்கிற மாதிரி இருக்கும், உங்களை போட்டு அப்படி பண்ணிடும் அந்த அளவுக்கு. ஸோ செகண்ட் ஆஃப் எங்களோட ரொம்ப ஃபேவரட். நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க. ஸோ கண்டிப்பா இந்த படம் வந்து சூப்பர் ஹிட் ஆகி அந்த 7 நாள் இல்ல சார் 100 நாள் இந்த படம் ஓட போகுது. Thank you so much. அதோட சக்சஸ் மீட்ல நம்ம சந்திப்போம். Thank you so much. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் லிமிட்ல இருந்து 2 கிலோமீட்டர்ல லேண்ட் 8 lakhsக்கு. ஸ்ரீ பேபி ப்ராப்பர்ட்டிஸ், கோயம்புத்தூர். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், 1 வாங்கினால் 1 இலவசம்.